பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் பேசுறது, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற கனத்தை மரியாதையை நம்ம கொடுக்குறோமா? சர்ச் என்ன பண்ணுவாங்க, 8 மணிக்கு பிரேயர்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா வர்ற டைம் எப்படி இருக்கும்? சில பேர் லேட்டா வருவாங்க. அதாவது ஆண்டவர் யாரு, நம்மை தேடி வந்த தெய்வம் யாரு, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளோ சர்வ வளமுள்ள தேவன் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, ஒரு கெட்ட ஆவி, ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கான். அவன் இயேசுவை பார்த்துட்டு சொல்றான், சத்தமிட்டு சொல்றான். பாருங்க, நமக்கெல்லாம் அப்படி ஒரு இயேசுவே நீர் பரிசுத்தர் அப்படிங்கிற சத்தம் அந்த பிசாசு சொல்லுது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவி, நீர் இன்னார் என்று நான் அறிவேன், நீர் யாருன்னு சொல்றா பாருங்க, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அந்த அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்து அவன் சத்தமிட்டு சொல்றான். பாருங்க, ஒரு பிசாசுக்கு தெரியுது அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆனா தேவனை ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தமுள்ள தேவன்கிறது சில பேருக்கு அப்பப்போ மறந்து போயிருது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள், நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கூட தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பிசாசுக்கு தெரியுது, பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய, நீர் பரிசுத்தர் என்று பிசாசு என்ன பண்றான்னா சத்தமிட்டு சொல்றான். இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, ஐயோ அம்மா அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இந்த பிரச்சனையை தீர்க்க மாள கூடும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வராது. அதுக்கு பதிலா தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லுவாங்க, தேவையில்லாம முறுமுறுப்பாங்க. ஆனா இவன் சொல்றான், அந்த பிசாசு சொல்லுது பாருங்க, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கும். அப்போ அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள இருக்குது. அப்ப அந்த பிசாசு, அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்துட்டு அது சொல்லுது, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த மனுஷனை விட்டு நம்மளை துரத்தி விட்டா எங்க போறதுன்னு தெரியல. நிச்சயமா இயேசு வந்துட்டாருன்னா நமக்கு இந்த இடத்துல இனி இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிசாசுக்கு தெரிஞ்சு, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆம்பரியமானவர்களே, இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை, உண்மையுள்ள தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை, தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிற நாம் இன்றைக்கு தேவனை சத்தமிட்டு ஜெபிக்கிறோமா? தேவனிடத்துல சத்தம் போட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவரோட பேசும்போது நம்மளுடைய சத்தம் வெளியில வருதா? சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னு அழுகாம ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் அது நான் சரியா தப்பான்னு சொல்ல வரல. அப்போ நம்ம வாயை திறந்து நம்ம ஜெபிக்கணும். உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கிறது முதல் நம்ம காதுல கேட்கணும், அடுத்தவங்க காதுல கேட்கறது ரெண்டாவது. முதல் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம காதுகள்ல கேட்கணும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று. பாருங்க, அடுத்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, 25ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். பாருங்க, இயேசு கிட்ட வந்துட்டாவே அது டெலிவரன்ஸ் தான், அது ஒரு பெரிய விடுதலை மட்டும்தான். அப்போ என்ன பண்ணிட்டாரு, உடனே அது சொல்லுது, நீ பரிசுத்தர் அப்படின்னு பிசாசு சொல்லுது. ஆனா ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்க தயாரா இல்ல. நீ பேசாத அப்படின்னு சொல்லி அதட்டுற, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளவு புறப்பட்டு போ அப்படின்னா, சுத்தமா நீ இந்த இடத்துல நீ உன்னோட ஒரு ஆயுதம் கூட இங்க இருக்கக்கூடாது. அந்த பிசாசுக்குரிய காரியங்கள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவனை அலக்கழிக்கிறது,
வைக்கிறது, பயமுறுத்துறது, இப்படி நிறைய சிக்கல் அவனுக்குள்ள இருந்திருக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி. புறப்பட்டு போ அப்படின்னா உனக்கு உண்டான ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட என்ன பண்ணக்கூடாது, உனக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாவே அது நிச்சயமா விடுதலை தான். இன்றைக்கு கூட நீங்க எந்த பிரச்சனையில எந்த கவலையில இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எசப்பா எனக்கு இந்த வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கடன்ல இருந்து, இந்த கவலையிலிருந்து எனக்கு ஒரு நல்ல விடுதலையை தாங்கப்பா. அந்த பிசாசை எப்படி நீங்க விரட்டுனீங்களோ அதே போல என் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவரே நீங்க விரட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனங்களை எடுத்து நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு பிசாசு பிடித்த மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் அப்படின்னா நிச்சயமா நமக்கு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கவலை கஷ்டத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை இன்றைக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு நீர் இன்னார் என்று அறிந்திருந்தால் யாரும் கவலையோட கஷ்டத்தோட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆண்டவரே. அப்பா, ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் ஆண்டவரே, அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு பேசுது, நீர் ஜீவனுள்ள தேவன் என்று, நீர் பரிசுத்தர் என்று தெரியுது ஆண்டவரே. பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் என்று வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, இன்றைக்கு கூட உடைய ஜனங்கள் எந்த கவலையில, எந்த பிரச்சனையில, எந்த சிக்கல்ல இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் உதவி செய்வீராக ராஜா. இந்த நேரத்தில் உடைய ஜனத்துக்கு நீர் இறங்கி ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த கவலையில எந்த கஷ்டத்துல இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து நீர் இறங்கி நீர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில நீர் உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக, கவலையை மாற்றுவீராக, அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. உங்க மகத்தான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையை நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, மகத்தான காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. பிள்ளைங்களை சாட்சியா வாழச் செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நீங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.